Welcome my dear 12th standard students. This is our economics class. Lesson number 6, banking lesson. Last class la banking na enna introduction paathom, historical development, commercial banks and functions of commercial banks paathom. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது next topic, mechanism, technique of credit creation by commercial banks. இப்போ bank credit அப்படினா என்ன அப்படினா refers to bank loans and advances. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. bank credit அப்படினா bank நம்ம கொடுக்கிற loan advances இருக்குலையா, அத தான் bank credit அப்படினு சொல்லி சொல்றோம். Money is said to be credited when the banks through their lending activities make a net addition to the total supply of money in the economy. இப்போ மணி அப்படின்றது என்னன்னா, bank எப்ப கிரியேட் பண்றாங்களோ அப்பதான் மணி வந்து சப்ளை ஆகுது. through their lending activities. lending activities னா குடுக்குற ஆக்டிவிட்டி, அதாவது லோனா கொடுப்பாங்க, அட்வான்சஸா கொடுப்பாங்க, சேலரியா கொடுப்பாங்க, எப்படி கொடுத்தாலும் பேங்க்ல இருந்து மணி இப்படி தான் கிரியேட் ஆகுது. bank have the power to expand or contract demand deposits and they exercise this power through granting more or less loans and advances and requires other assets. So bank have power to expand or contract demand deposits. பேங்க்குக்கு பவர் இருக்குது, அதாவது டிமாண்ட் டெபாசிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை குறைக்கிறதுக்கோ அது எல்லாத்துக்குமே பேங்க்குக்கு பவர் இருக்குது. திஸ் பவர் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் டு கிரியேட் டெபாசிட்ஸ் த்ரூ எக்ஸ்பேண்டிங் தேர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இஸ் நோன் அஸ் கிரெடிட் கிரியேஷன். இதெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அதிகப்படுத்தி லோன்ஸ் அட்வான்சஸ்லாம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த பவரை தான் கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இதில் செகண்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரைமரி பேசிவ் டெபாசிட் அண்ட் டிரைவ்டு ஆர் ஆக்டிவ் டெபாசிட்ஸ் அப்படின்றது. ப்ரைமரி ஆர் பேசிவ் அண்ட் டிரைவ்டு ஆர் ஆக்டிவ். த மாடர்ன் பேங்க்ஸ் கிரியேட் டெபாசிட்ஸ் இன்டூ 2 ways. இந்த மாடர்ன் பேங்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 வேல டிமாண்ட் டெபாசிட் கிரியேட் பண்ணுறாங்க. ஒன்று ப்ரைமரி டெபாசிட், இன்னொன்று டிரைவ்டு டெபாசிட். when a customer gives cash to the bank and the bank creates a book debt in his name is called deposit. It is known as primary deposit. இப்போ ஒரு மேன் வந்து ஒரு பேங்க்ல போய் கேஷ் போட்டு பேங்க் ஓப்பன் பண்ணுறாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு புக்கு போட்டு தருவாங்க டெபாசிட் பண்ணதுக்கு. இட் இஸ் known as primary deposit. But when such a deposit is created without there being any prior payment of equivalent cash to the bank, it is known as direct deposit. அதாவது அமௌண்ட்டு போடாமல் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேர், டெபாசிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேர் டிரைவ்டு டெபாசிட் அப்படின்றது. ஓகே, ஃபார் த பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இட் இஸ் அஸ்யூம்டு தட் ஆல் பேங்க்ஸ் ஆர் அப்ளிக்டு டு கீப் த ரேஷியோ பிட்வீன் கேஷ் அண்ட் இட்ஸ் டெபாசிட்ஸ் ஆஃப் எ மினிமம் ஆஃப் 20%. மினிமமாக 20% வந்து கேஷ் டெபாசிட் வச்சுருக்கணும் அப்படின்றது எல்லா பேங்க்கோட ஒரு அப்ளிகேஷன். அது வந்து ஒரு ரேஷியோ படி வச்சுருப்பாங்க. The banks do not keep any excess reserves. In the other words, it would exhaust possible avenues of income earnings activities like giving loans etc. ஸோ இதுக்கு அதிகமாக வச்சுருக்கும் போது தான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா லோன்ஸ்லாம் கொடுக்க முடியும் அப் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் ஆஃப்டர் அட்டைனிங் த மினிமம் கேஷ் ரிசர்வ்ஸ். ஸோ மினிமம் கேஷ் ரிசர்வ் அவங்க கையில் இருந்தால் தான் அவங்களால கொடுக்க முடியும். there are no drains in supply of money. அங்கே சப்ளை ஆஃப் மணியில் ட்ரெயினும் இருக்கக்கூடாது, ட்ரெயின்னா அது வந்து கம்மியாகவும் கூடாது. The public do not suddenly want to hold more ideal currency or withdraw from the time deposits. பப்ளிக்கும் அளவுக்கு அதிகமான மணியை எடுக்கவோ இல்லை போடவோ திடீர்னு அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாலும் அதுவும் பிரச்சனையாயிரும். The bank has now additional cash of 1000 in its custody. ஃபஸ்ட்டு 1000 ரூபா ஒரு பேங்க் வந்து அவங்க கஸ்டடியில் வச்சுருக்காங்க. Since it is required to keep only cash reserve of 20%, இதில் 20% தான் கேஷ் ரிசர்வாக இருக்க முடியும். This means that 800 is excess cash reserve with it. இப்போ 20% மட்டும் பேங்க்கில் வச்சுக்கிட்டு ரிமைனிங் 800 இருக்கு இல்லையா, இதை அவங்க என்ன பண்ணலாம், கேஷ் ரிசர்வாக வெளியே வந்து விடலாம். அக்கார்டிங் டு த அபவ் அசம்ஷன், அடுத்தது 800ல் 20% வச்சுக்கிட்டு ரிமைனிங் 650 வெளியே விடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம வச்சுட்டு 20% எவ்வளோ நம்ம டெபாசிட் பண்ணுறோமோ அதில் 20% பேங்க் வச்சுக்குவாங்க. ரிமைனிங் மணியை தான் வெளியே சர்க்குலேஷனில் லோனாவோ அட்வான்சஸாவோ வெளியே விடுவாங்க. அதுக்குரிய ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்கு. மணி மல்டிப்ளையர்ஸ் ஈக்குவல் டு 1/20% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ கிரெடிட் கிரியேஷன் இஸ் 1000 × 5 5000 அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு ஒரு ஃபார்முலாவாக அதை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க்ஸோட ரோல் என்னென்ன? ஃபஸ்ட்டு ஒன்
கேபிட்டல் ஃபார்மேஷன். இந்த கேபிட்டல் ஃபார்மேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க் ப்ளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகணும்னா கண்டிப்பாக கேபிட்டல் அதிகமாக போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு இந்த கமர்ஷியல் பேங்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க கேபிட்டல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. செகண்ட் ஒன், கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். பேங்க் கிரியேட் கிரெடிட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் மோர் ஃபண்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். நிறைய ஃபண்டு கொடுக்குறாங்க. கிரெடிட் கிரியேஷன் லீட்ஸ் டு இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன், எம்ப்ளாய்மெண்ட், சேல்ஸ் அண்ட் ப்ரைஸஸ். நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வச்சுருக்காங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, எம்ப்ளாய்மெண்ட், சேல்ஸ், ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. சேனலைசிங் த ஃபண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். தேர்ட் ரோல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் இன்வெஸ்ட் த சேவிங்ஸ் மொபிலைசிங் பை தெம் ஃபார் ப்ரொடக்டிங் பர்பஸ். அவங்ககிட்ட பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் மணியை ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுக்காக திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்குலேஷனில் விடுவாங்க. இதுதான். ஃபோர்த் ஒன், என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. கரெக்டான இண்டஸ்ட்ரி இப்போ வருது அப்படின்னா அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு லோன் கொடுத்து அந்த பர்சனை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்படி மோட்டிவேட் பண்ணுறதுனால ஹெல்ப் நாட் ஒன்லி ஃபார் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் த கண்ட்ரி பட் ஆல்சோ த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. இது வந்து ஒரு பர்சனை மட்டும் மோட்டிவேட் பண்ணாமல் ஒட்டுமொத்த கண்ட்ரிக்கும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான். தென் ஃபிஃப்த் ஒன், பேங்க் மானிட்டைஸ் டெப்ட்ஸ். The commercial bank transform the loan to be repaid after a certain period into cash. The transform, இந்த பேங்க் இருக்கு இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லோன் டு பி ரீபேட் ஆஃப்டர் a certain period. ஒரு certain பீரியடுக்கு அப்புறம் இதெல்லாம் திரும்ப ரீபே பண்ணணும். which can be immediately used for business activity. உடனே அதை வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிக்கு தேவைப்படுற மாதிரி அதை வந்து கடனுக்கு கொடுப்பாங்க. ஆஸ் பேங்க்ஸ் ஆர் லெண்டிங் மணி பை டிஸ்கவுண்டிங் பில்ஸ் எக்ஸ்சேஞ்ச், பிஸ்னஸ் கன்சர்ன், இந்த மாதிரி நிறைய டைப்பாக லோன் வந்து கொடுக்குறாங்க. சிக்ஸ்த் ரோல், ஃபினான்ஸ் டு கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கே சம்டைம்ஸ் ஃபினான்ஷியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ். எப்படின்னா லாங் டேர்ம் கிரெடிட்டு பை இன்வெஸ்டிங் தேர் ஃபண்ட்ஸில் வந்து லாங் டேர்ம் கிரெடிட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் பை பர்ச்சேசிங் ட்ரெஷரி பில்ஸ். இந்த மாதிரி நிறைய டைமில் RBI has given 68,000 crores to the government of India in the year 2018-19. This is 99% of RBI's surplus. RBI சர்ப்ளஸ்லேருந்து 99% ஒரே ஒரு பர்சன்ட் மட்டும் RBI வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற 99% எவ்வளோ அமௌண்ட் சொன்னேன், 68,000 crore. இது வந்து 2018-19 RBI கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நிறைய ரோல் வந்து பண்ணிட்டு வராங்க. செவன்த் ரோல், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஆஃப்டர் த நேஷ்னலைசேஷன் ஆஃப் பிக் பேங்க்ஸ், நிறைய பேங்க்கை நேஷ்னலைசைஸாக ஆக்கிட்டாங்க. அப்படி ஆக்கினதுக்கப்புறம் பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஹாஸ் க்ரோன் டு எ கிரேட் எக்ஸ்டென்ட். அப்படி ஆக்கினதுக்கப்புறம் தான் பேங்க் இண்டஸ்ட்ரியே நிறைய வளர்ந்துட்டு வந்துச்சு. பேங்க்ஸ் பிரான்ச்சஸ் ஆர் ஓப்பன்டு ஃப்ரீக்வெண்ட்லி. பிரான்ச்சஸ் நிறைய ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. விச் லீட்ஸ் டு த கிரியேஷன் ஆஃப் நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தென் எயித் லாஸ்ட் ரோல் இஸ் பேங்க்ஸ் ப்ரொமோட் ஆண்டர்ப்ரனர். 100% கிரெடிட் ஃபார் ஒர்த்வைல் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது உருப்படியான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக இந்த பேங்க்லேருந்து லோன் கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க. விச் இஸ் ஆல்சோ டெக்னிக்கலி ஃபீஸிபிள் அண்ட் எக்கனாமிக்கலி வியபிள். இதெல்லாமே பார்க்குறாங்க. ஆண்டர்ப்ரனர் எப்படிப்பட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, எக்கோ ஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியாக ஆரம்பிக்கிறாங்களா, உண்மையிலேயே அது வந்து கரெக்டான ஒரு இண்டஸ்ட்ரி தானா அப்படின்னு பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாங்க ஆண்டர்ப்ரனரை. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரோல் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ். இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டியது டிஸ்கிரைப் அபவுட் ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.